ஸ்ரீ 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 ஸ்ரீயோம் உயர்ந்த மனிதன். பண்டைய காலத்தில் ராஜாக்களை மிக உயர்ந்தவர்களாக குடிமக்கள் நினைத்தார்கள். தன்னை ஆள்பவன் உயர்ந்தவன். பிறகு என்ன ஆனது? இப்போது அரசியல்வாதிகளை மிக உயர்ந்தவர்களாக நினைக்கின்றார்கள். அவர்களே சிறந்தவர்கள், மிகப்பெரிய பதவியில் இருப்பதால் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அடுத்ததாக படித்தவர்கள், மேதாவிகள், அதிகப்படியாக படித்திருக்கிறார்கள், இவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று நினைக்கின்றார்கள். பிறகு விருதுகளை வாங்கியவர்கள், விருதுகள் குவித்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து, பெரியவர்களை பார்த்து இவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். அடுத்ததாக விளையாட்டு வீரர்கள், நமது நாட்டிற்காக சாதித்து கொடுத்தவர்கள் அல்லது விருதுகளை வாங்கிய விளையாட்டு வீரர்கள், அது நாட்டிற்காகவோ தனக்காகவோ விருதுகளை வாங்கியவர்கள். அதற்கு அடுத்தது பார்த்தால் நடிகர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் ஓடுகின்றார்கள் மக்கள். சரி, இத்தனை பேரும் மிக உயர்ந்தவர்களா என்று சற்றே சிந்தித்து பாருங்களேன். அவர்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்கள். சில அரசியல்வாதிகள் மக்களுக்காக பணி செய்து மாள்கிறார்கள், உயர்ந்தவர்களாக திகழ்கின்றார்கள். மற்றவர்களை நாம் எப்படி அதே இடத்திலே வைக்க பொருத்தி பார்க்க முடியும்? விளையாட்டு வீரர்கள் நாட்டிற்காக விளையாடுகின்றார்கள், பணத்துக்காகவும் விளையாடுகின்றார்கள். அதேதான் நடிகர்களும். அவர்களும் பணத்திற்காக தன்னுடைய தொழிலை செய்கிறார்கள். விருதுகளுக்காக செயல்படுபவர்களும் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் எப்படி நாம் உயர்ந்தவர்களாக நினைக்க முடியும்? அப்படி என்றால் யார்தான் உயர்ந்தவர்கள்? நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்? யாரை உயர்ந்தவர்களாக நினைக்க சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? இதை நாம் பார்க்க வேண்டும். இதை பார்த்தோம் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்றால், யாரை உயர்ந்தவனாக நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், யார் ஒருவர் சக மனிதனை மதிக்கின்றானோ, யார் ஒருவர் மிகவும் கடைக்கோடியில் நிற்கின்ற ஏழை ஒருவனை, சொல்ல போனால் இறந்து வாழ்கின்ற பிச்சை எடுக்கக்கூடியவனை சக மனிதனாக மனித நேயத்துடன் அவனை உயர்ந்தவனாக, அவனும் நம்முள் ஒருவன் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் சமநிலையில் எவர் ஒருவர் நடத்துகின்றாரோ அவரே உயர்ந்த மனிதன். இதைத்தான் நம்மளுடைய அனைத்து மதங்களும் போதிக்கின்றன. சக மனிதனை, தாழ்ந்தவனை, அதாவது பொருளாதாரத்தில் தாழ்ந்தவனை, பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் வாழ்பவனை சக நிலையில் தன்னுடைய சமமாக எவன் ஒருவன் பாவிக்கின்றானோ, எவன் ஒருவன் நடத்துகின்றானோ, யார் ஒருவர் நடத்துகின்றாரோ அவரே உயர்ந்த மனிதன் என்று கூறுகின்றார்கள். எனவே நாம் அனைவரும் மனித நேயத்தை நம் மனதினுள்ளே வளர்த்து சக மனிதனை மனிதனாக நினைத்தால் நாமும் ஒரு நாள் உயர்ந்த மனிதனாக வாழ்வோம். நாம் மனம் திருப்தியுடன் வாழ்வோம். மற்றவர்கள் உயர்ந்தவர்களாக நம்மை கொண்டாடுகின்றார்களோ அல்லவோ, ஆனால் இறைவனின் முன்னால் நாம் உயர்ந்த மனிதனாக நிச்சயம் திகழ்வோம். ஸ்ரீயோம்.
Shri